மேடி பிரதர் சிஸ்டர்ஸ் இனி நம்ம பார்க்க போறது ஃபார்மிங் லைஃப் நடந்துருவல்ல சீசன் 1 எபிசோட் 12 தான். அதாவது இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடு. இதுக்கப்புறம் சீசன் 2 வருமான்னு தெரியல. வந்தா கண்டிப்பா நான் போடுறேன். சரி வளவ மேசமா டைரக்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லயே அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காய்கறி அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா லஞ்ச் டைம் வந்துருச்சு. இந்த செடி ரொம்ப வளர விடக்கூடாது, ஒரு லிமிட் தான். நான் முதல் வாட்டி பார்த்ததை விட இப்ப நிறைய இது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதே இடத்துல அந்த இடத்துக்கு லூவும் வந்து நீங்களும் கொஞ்சம் பிரேக் எடுக்கணும். அது கேட்டு நம்ம ஹீரோ அடுத்த வார்த்தை எதுவுமே பேசல. அப்படி நம்ம ஹீரோக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ஐஸ் கியூப் ரெடி பண்ணி கொடுக்க, பவர்ஃபுல்லான மேஜிக்லாம் யூஸ் பண்ண வேணாம். இது பேசிக் தான். நீங்க அதிகமே வேலை பாத்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கலாம் அந்த நேரம் வரப்ப. இருந்தாலும் நம்ம ஹீரோ லூவிட்ட நீ நடந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. இல்ல மத்தவங்க தான் நடந்தா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிற ஓனில ஒருத்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி அதுவும் இஷ்டம். இங்க நடக்கிறத பாக்குறப்ப கொஞ்சம் மிஸ்டரியா தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் ராத்திரி என்ன போக போக ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. இதோட சைஸ் பாக்குறதுக்கு 2 முட்டைகோசம் உள்ள வச்ச மாதிரி இருக்கு. 2 முட்டைகோசம் அது ரொம்ப வெயிட்டா இருக்குமே. எல்ஃபியனா நீ ரொம்ப லக்கி. எனக்கும் இந்த மாதிரி ஆகணும் ஆசை இருக்கு தெரியுமா. பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏதாச்சும் வேணா சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. இப்போதைக்கு எனக்கு கொஞ்சமா பசிக்குது. இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா அது ஆல்கஹாலா தான் இருக்கும். ஏன்னா இனிமே ஆல்கஹால குடிக்க கூடாது. அதை கேட்டு எல்லாம் ஷாக்காக சாவிடன் அட்வான்ஸாவே குழந்தைக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயிட்ட வந்து நாங்க இதை சொல்றதை நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் இதாக தெரியுது. லேடியாவே இதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நாங்க இனிமே ஆல்கஹால குடிக்க மாட்டோம். அதனால இங்க இருக்கிறது எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு விட்டுடுங்க. ஓ லூக்கா தான் இதெல்லாம் பண்றீங்களா? இருதலைகள ஆல்கஹால் இல்லாத சாப்பாடை நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு ஒவ்வொன்றும் மனசுக்குள்ளேயே கதறுதுங்க. நம்ம ஹீரோ அவங்க மனசுக்குள்ள கதறதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதெல்லாம் விற்க வேணாம், நம்மளோட ஸ்டோரேஜ் இருக்குல்ல அதுல எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நாளுக்கு போனதுக்கு அப்புறம் அதோட டேஸ்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். சோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்க வந்து பார்க்க இவங்க எல்லாரும் மனசு உடஞ்சு போய் ஓரமா உட்காந்துருக்காளுங்க. ஏன்னா சமீப காலமா யாருமே எதுவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணலையா. நம்ம ஹீரோ நடந்த விஷயத்த சொல்ல, ஓ அப்படியா மையார் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்றோம். அதாவது இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக பெருசா அவனை ரெடி பண்ண போறோம். நம்ம ஹீரோ சரி சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் சம்மர்ல எல்லாரும் கொஞ்சம் ஜில் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் லோ வந்து பாக்குறான். நீ நல்லா தானே இருக்க? நல்லா தான் இருக்கேன். நான் வெளில வராதது காரணம் வெயில் அதிகமா இருக்கு, அதனாலதான். இதுக்கு மேல பெருசானா கூட என்னால நகர முடியுமான்னு தெரியல. ஆமா இது என்ன செடி? இத டியாவும் மத்த 3 ஏஞ்சல்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது தூரத்துல இருக்கிற பனிமலையில பூத்துது. அது கூடயே இது பக்கத்துல இருக்கிற காத்து ரொம்ப கூலிங்கா வச்சிருக்கும். அதே இடத்துல அந்த இடத்துக்கு இவ்வளவு வந்து இது மவுண்டன் ஹெல்ஃப்க்கு மட்டும் தெரிஞ்ச சீக்கிரட்டான எனர்ஜி கொடுக்குற மூலிகை இது. இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி லாஸ்ட் இஸ் ஒரு செயின் எடுத்து வந்து கொடுக்குறா. இந்த செயின்ல ஒரு மானா கிறிஸ்டல் இருக்கு, அது உங்களுக்கு மானா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதை நான் எங்க அப்பாவோட கஜானாலாதான் கண்டுபிடிச்சேன். சுட்டுட்டு வந்துட்டியா? அதுக்கப்புறம் ஒருத்தங்களை ஒன்னு கொடுக்க ஆபிஸ் அப்படியா ரொம்ப நல்லா இருக்கும். அக்கா உனக்காக நான் டொமாட்டோ சூப் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு டொமாட்டோவா? ரோஸ் சாப்பிட்டாலும் அவங்களால முடிஞ்சதை கொடுக்க. நான் முட்டையில இருந்து தான் பிறந்தேன், எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. வேணா நீங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக என்னோட ரத்தத்தை இடம் குடிச்சிங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் சந்தோஷமா தானே இருக்க? ஆமா ஆமா இது என்னது? இது டோனோட் வந்தது. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல லூனா எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ வெள்ள இவங்கள்ட்ட சொல்ல எல்லாருமே பரபரப்பாயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸா இருக்க நேரத்துல வெள்ள அந்த மரத்தை பாக்குறான். பார்த்தோன்னே வாங்கவே உட்காந்துக்கிட்டு இந்த 2 நிலம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம். அப்ப நான் மட்டும்தான் இருந்தேன் இங்க தனிமையில வாழணும்னு. ஆனா இப்ப என் கூட நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா அவனோட குழந்தை வந்து பாக்குறான். பார்த்த நம்ம ஹீரோக்கு அந்த குழந்தைய தூக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எப்படி தூக்குறதுன்னு தெரியல. பார்த்து குழந்தை இப்பதான் பிறந்திருக்கான். நம்ம ஹீரோ குழந்தை நகரத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். அப்படியே குழந்தை சிரிக்கிறத பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்களா குழந்தை சிரிக்கிறான். ஆமா உங்க குழந்தை உங்களை மாதிரி சிரிக்காம? ஆமா இல்ல நான் இப்போ ஒரு அப்பாவாயிட்டேன். என்னோட கடந்த கால லைஃப்ல நான் சந்தோஷமா இல்ல, ஆனா இந்த லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு கவலைப்படாதீங்க, நம்ம பையனை நல்லாவே நம்ம வளர்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட வேலையை வழக்கமா பாத்துக்கிட்டு இருக்க. என்னோட பையனுக்கு நான் ஆல்ஃபிரேடுன்னு பேர் வச்சிருக்கேன். அது கூடயே ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இவன் ஒரு பாதி வேம்பயர். அப்படி நம்ம ஹீரோ திரும்பி அந்த மரத்தை பார்க்க அவ ஆசைப்பட்ட மாதிரியே கொஞ்சமா விவசாயம் பண்ணி கொஞ்சமா ஒரு வில்லேஜ் உருவாக்குனதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு நிறையவே கிடைச்சிச்சு. அது கூடயே நான் இப்போ ஒரு அப்பாவாயிட்டேன். இருந்தாலும் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கிராமத்துக்காக நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு நமக்குன்னு ஒரு சிஸ்டத்தை நம்ம உருவாக்க போறோம். என்னது சிஸ்டமா? ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு காயின் எடுத்து காமிக்க இதுக்கப்புறம் இந்த வில்லேஜ் இதை வச்சுதான் ரன் பண்ண போறோம். அதுக்கு ஃப்ளோராவா இது எனக்கு புரியல, இது எப்படி யூஸ் பண்றது? அதாவது இப்ப நம்ம எல்லாரும் இதை கரன்சியா யூஸ் பண்ணலாம்னு சொல்ல வரீங்களா? ஆமா ஏன்னா இந்த வில்லேஜோட மேயரா எல்லா கண்ட்ரோலும் என்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட இருந்தா எல்லாத்தையுமே நீங்க வாங்குறீங்க. சோ நிறைய பேர் வந்து நிறையவே கேட்கறதுனால ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. அதுக்கு இந்த எல்போனா அப்புறம் பண்ண மாட்ட மாதிரி பண்ண முடியாதா? சரி சொல்லு, ஒரு ஆப்பிளுக்கு எத்தனை ஸ்ட்ராபெரி வரும்? அதுக்கு ஒருத்தவங்களும் ஒன்னு சொல்ல, அதனாலதான் கரெக்டான ஒரு கரன்சி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். அதுக்கு லாஸ்ட் சோ எங்கள்கிட்ட பிபாய் கணக்குல எல்லாமே இருக்கு, ஆனா அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியாது. இதுக்கு மேல ஏதாச்சும் சொன்னா நான் குழம்பிடுவேன். அதனால மேயர் வேற டாபிக் எடுங்க.
புரியுதுங்க. நான் இப்ப இந்த திட்டத்தை செயல்படுத்தினா எல்லாருக்கும் நடுவில் ஒரு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்போதைக்கு டெஸ்டிங்காக இந்த காயின்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்க எல்லாரும் ஓகேன்னு ஒத்துக்க வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஹீரோ 3 காயின் கொடுக்குறான். ஜாபிடாடுக்கும் குரோவுக்கும் நான் 30 கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க எல்லாரும் ஃபேமிலியா இருக்கனால. இருந்தாலும் போலி ஏதாச்சும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கனால எல்லாத்தையுமே என் கையில நானே செஞ்சேன். அப்பதானே எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருக்கிற காயினை கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சமான பொருளை ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்காக வாங்கிக்கிட்டாங்க. ஆல்சோ சில பேரு அதை டெக்கரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில பேர் அதை வச்சு சில விளையாட்டு பொருட்களும் வாங்கினாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ தான் போவோம். ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்தாலும் இன்னொன்னு அதே மாதிரி வேணும்னு கேக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பொண்ணு வந்து இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கும். ஆக இதை இப்படி கூட யூஸ் பண்ணலாமா? நான் 3 காயினையும் தரேன், பிளீஸ் கொடுங்க. ஆனா அதுக்கு பதிலா நம்ம ஹீரோ அந்த குழந்தைங்க கூட விளையாண்டு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ குழந்தை பிறந்ததுக்காக ஒரு பெரிய பார்ட்டியே வைக்கிறான். அதை எல்லாருமே குடிச்சு என்ஜாய் பண்ண ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடிக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமா ஆமா, இங்க ஃபிளோராவா குழந்தை தூக்கி வச்சுக்கிட்டு பாரு பாரு நான் தான் அவனோட அத்தை. ஆமா இப்பயாச்சும் சொல்லி எதுக்காக இது கையில வச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. டோர் தான் வச்சுக்க சொன்னாரு. இது பேசிட்டு இருக்க நேரத்துல டார்பா ஒரு பேரல தூக்கிட்டு வந்து இதை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதை யூஸ் பண்ணுங்க. ஓ எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு அந்த பேரலோட டாப் அடிச்சு உடைக்க இந்த உலகத்துல இந்த மாதிரி பீப்பாயை உடைச்சு உடைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே எல்லாரும் குடிச்சு குமாலா அடிச்சுக்கிட்டு இருக்க கூட ட்ரீமும் சேர்ந்துக்கிறாரு. டிரைவ் நீங்க குடிக்கலையான்னு கேட்க ஓ நான் மறந்துட்டேன் சாரி. ஆமா குழந்தை இருக்கறனால நான் குடிக்க கூடாது. பரவாயில்ல விடுங்க, இதை நான் தனியா கொஞ்சம் எடுத்து வச்சிடறேன். பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேணா அவன் பையன் கூட சேர்ந்து குடிக்கலாம். சரி நம்ம ஹீரோ அதை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் குடிச்சிடாதீங்க, அதுல கொஞ்சம் மிச்சம் வைங்க. கண்டிப்பா ஒரு நாள் என் பையன் கூட சேர்ந்து குடிக்கிறதுக்கான நாள் வரும். அந்த ஒரு நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ளோரானா இனிமே நீ என்னோட குழந்தை நான் தான் வளர்க்க போற ஒண்ணு. அதே நேரத்துல டிமோலார் கேஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. இப்ப கிரேட்ரி வில்லேஜோட மேயருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அப்பனா இதுக்கப்புறம் அவங்களை அசைக்க கூட முடியாது. வேணா எனக்கு ஒரு யோசனை, நம்ம ராஜ்யத்துல இருந்து ஒரு பொண்ணு அங்க இருக்கிற ஒரு பையனுக்கு கட்டி கொடுத்துருமா? ஏடா அப்படி பண்ணா முன்னேறதோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் அதிகமாயிடும். அதுக்கு டீம்னால என் பொண்ணா கொடுக்கவே மாட்டேன்னு கதறாரு. அதே மாதிரி இந்த விஷயம் இவருக்கும் தெரியா. அப்பனா நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல அன்பளிப்பை நமக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னா இதுதான் ஒரே வழி. ஏன்னா ஒரு பொருளை அன்பளிப்பா கொடுக்கறப்ப அந்த பொருளை வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொடுக்கறவங்களோட மனசும் கஷ்டப்படும், அதுக்கப்புறம் நம்மளோட மனசும் கஷ்டப்படும். என்னாச்சு அதே கனவு கேம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓ அப்படின்னா சரி விடுங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அதாவது ட்ரீம் என்ன சொன்னார்னா போர்ல நிறைய மக்கள் வீடு இல்லாம அகதிகள் ஆயிட்டாங்களாம். அவங்களுக்கு இப்ப எங்க போறதுன்னு தெரியலையா. அதே மாதிரி ஃபுல் கால்கிண்டத்திலயும் நிறைய பேர் அகதிகளா இருக்காரு எங்க அப்பா சொன்னாரு. அப்பனா மொத்தமா எத்தனை பேரு? ஒரு 100க்கு மேல இருக்கும். அப்பனா அவங்களுக்காக ஒரு புது வில்லேஜ் உருவாக்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள அப்பனா வாங்க ஒரு புது வில்லேஜ் உருவாக்கலாம். ஓ நல்ல ஐடியா. அப்பனா அது கிரேட்ரி வில்லேஜ் 2ன்னு வச்சிடலாம். அதுக்கு நம்ம ஹீரோ இது ரொம்ப கஷ்டமான வேலை, அதெல்லாம் உங்களால முடியுமா? இல்ல எங்களால முடியும், எங்களோட பெஸ்ட்டா நாங்க கொடுப்போம். அப்பனா சரி எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. இப்படி நம்ம ஹீரோ சொல்ல இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ் இந்த எபிசோடு பிடிச்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ சீசன் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா நம்ம சேனல் அப்லோட் பண்றேன். சரி ரொம்ப பேசாம அடுத்த ஒரு நல்ல சீரீஸ்ல பார்க்கலாம். பாய், see you, take care, bye bye, love you, see you again.